வணக்கம். மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்தார் என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றுதான். இலங்கையிலிருந்து எதற்காக தமிழகத்திற்கு வந்தார்கள்? இவர்களது குடும்பம் எதற்காக கேரளத்திலிருந்து இலங்கை சென்றது? பொதுவாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒருவேளை சாப்பாட்டிற்கு இல்லாத சூழ்நிலையில்தான் ஆரம்பித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியாக தன்னை உருவாக்கி கொண்டார்கள். அதே போன்று தமிழக அரசியலிலும் தனக்கான ஒரு இடத்தை மிக அழகாக உருவாக்கினார்கள். ஆனால் அவ்வளவு எளிதாக ஒரு நடிகராகவோ அரசியல்வாதியாகவோ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவெடுத்து விடவில்லை. அதற்கு பின்னால் ஆயிரம் வலிகளும் வேதனைகளும் நிரம்பி இருந்தன. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அப்பா மருதூர் கோபால மேனன் அவர்கள் கேரளத்திலே இருக்கும் பொழுது அன்றைய ஆங்கிலேய அரசு வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார்கள். கோபால மேனன் அவர்களுடைய வாத திறமையை, குற்றவாளிகளுக்கு அவர் வாங்கி கொடுக்கும் தண்டனையை பார்த்த அன்றைய ஆங்கிலேய அதிகாரிகள் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கின்றார்கள். நியமித்து அவருக்கு கொடுக்கக்கூடிய பணி என்பது அந்தமானில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக அனுப்புகின்றார்கள். அங்கே நீதிபதியாக இருக்கக்கூடிய மருதூர் கோபால மேனன் அவர்கள் விரைந்து தண்டனையை குற்றவாளிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியவர்கள், ஆங்கிலேய சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் என்று அனைவருக்கும் தண்டனையை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது அதிகப்படியாக தூக்கு தண்டனையாகவே இருக்கின்றது. ஒரு நாளைக்கு குறைந்தது 20 பேருக்கு தூக்கு தண்டனையை கொடுக்கின்றார்கள் மருதூர் கோபால மேனன் அவர்கள். இதை பற்றி ஒரு முறை அவருடைய மனைவியிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். சத்யபாமா அவர்களிடத்திலே, நான் ஒரு நாளைக்கு சுமார் 20 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கின்றேன், என்னுடைய மனது ஒரு சங்கடமாக இருக்கின்றது, என்னுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னதும் அன்னை சத்யபாமா அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலே நீங்கள் சொன்னதை கேட்டால் எனக்கும் அதிர்ச்சியும் வேதனையுமாக இருக்கின்றன. நீங்கள் இந்த வேலை செய்ய வேண்டாம், இந்த வேலையை நீங்கள் ராஜினாமா செய்து விடுங்கள் என்று சொன்னதும் மனைவியின் பேச்சை தட்டாமல் அப்படியே சரி என்று கேட்டுக்கொள்கின்றார்கள் மருதூர் கோபால மேனன் அவர்கள். உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார்கள். அவருடைய ராஜினாமாவை அன்றைய ஆங்கிலேய அரசு அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மருதூர் கோபால மேனன் அவர்கள் பிடிவாதத்துக்கு சொந்தக்காரர். தான் நினைப்பதை செய்ய வேண்டும், அதில் நியாயங்களும் தர்மங்களும் நிறைந்திருக்க வேண்டும் என்றும் நினைக்கக்கூடியவர். மறுக்கின்றார். இல்லை, நான் ராஜினாமா செய்ததுதான், இனி இந்த பணியில் தொடர விரும்பவில்லை என்று சொன்னதும் அவருக்கு எதிராக அன்றைய ஆங்கிலேய அரசு அதிகாரிகள் ஒரு சதி வலை பின்னுகிறார்கள். அதாவது அரசுக்கு சொந்தமான ஆயுதங்கள் தாங்கிய ஒரு கப்பலில் இவர் வெடிமருந்து வைத்து அந்த கப்பலை வெடிக்க செய்ய முயற்சி செய்தார் என்று குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்படுகின்றார். சில வருடங்கள் கைதுக்கான தண்டனை அனுபவிக்கின்றார். பிறகு அங்கு இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொல்லி இலங்கைக்கு வருகிறார்கள். இலங்கை கண்டி அருகே இருக்கக்கூடிய நவல்பட்டி என்று சொல்லக்கூடிய பகுதியில் வருகிறார்கள். அங்கேதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பிறக்கிறார்கள். சில காலங்கள் அவர்களுக்கான போராட்ட காலமாக போய்கொண்டே இருக்கின்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு அண்ணன் இறந்து விடுகின்றார். சில காலங்கள் கழித்து தந்தை மருதூர் கோபால மேனன் அவர்களும் இறந்து விடுகின்றார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய சகோதரி, அதாவது அக்கா, அவரும் இறந்து விடுகின்றார். இப்பொழுது மக்கள் திலகத்தினுடைய அம்மா சத்யபாமா அவர்களுக்கு மனவேதனை அதிகமாகின்றது. இனி நாம் இந்த பகுதியில் இருக்க வேண்டாம், இது நமக்கு பாதுகாப்பான பகுதியாக இருக்காது. அதே நேரத்தில் நம்மளுடைய கணவர் 2 பிள்ளைகளையும் நாம் இழந்து விட்டோம், இங்கே இருந்தால் மனது அளவில் நாம் பெரிதாக பாதிக்கப்பட்டு விடுவோம், இன்னும் இருக்கக்கூடிய சக்கரபாணி, ராமச்சந்திரன் போன்றோரும் பாதிக்கப்பட்டு விடுவார்களோ என்று பயத்தால் அவர்கள் அங்கிருந்து கேரளாவிற்கு வருகிறார்கள். கேரளாவிலே வந்து தன்னுடைய கணவன் வீட்டாரிடத்திலே சென்று, நாங்கள் இனி இங்குதான் இருக்கப் போகின்றோம், என்னுடைய கணவருக்கு சேர வேண்டிய சொத்தில் சில பகுதிகளை எங்களுக்கு கொடுங்கள், அது எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்ல மருதூர் கோபால மேனன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மறுக்கிறார்கள். எதுவும் தர முடியாது, நீங்கள் எப்படி பிழைத்துக் கொள்ளுங்கள் அல்லது செத்து விடுங்கள் என்று சொல்ல அன்னை சத்யபாமா அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகின்றார்கள்.
தன்னுடைய அம்மா வீட்டிற்கு செல்கின்றார். அங்கே சில காலம் இருக்கின்றார் அன்னை சத்யபாமா. அன்னை சத்யபாமாவுடைய அம்மா அவர்களும் இறந்துவிட வேறு வழி தெரியாமல் இருக்கும் பொழுதுதான் அவருடைய சகோதரர் நாராயணன் என்பவர் கும்பகோணத்தில் இருக்கின்றார். அவருடைய உதவியை அன்னை சத்யபாமா அவர்கள் கேட்க நாராயணன் அவர்கள் நீங்கள் கும்பகோணத்திற்கு வாருங்கள் என்று சொல்ல, அதன் பிறகுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் சக்கரபாணி அவர்களையும் அழைத்து கொண்டு அன்னை சத்யபாமா அவர்கள் கும்பகோணம் வந்தார்கள். கும்பகோணம் வந்தவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு தயாராக என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி இருந்த வேளையில்தான் படிப்பை தொடர முடியாமல் சக்கரபாணி அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வென்றுவிட சக்கரபாணி அவர்கள் அங்கே இருந்த நாடக கம்பெனிக்கு சென்று நடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி சக்கரபாணி அவர்கள் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது சாப்பாட்டிற்கு ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் அவரோடு சென்றால் ஒருவேளை சாப்பிட்டு கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சக்கரபாணி அவர்களோடு செல்கின்றார். அங்கே உணவு வழங்கப்படுகின்றது, அதை சாப்பிடுகின்றார். சின்ன பையனை எல்லாம் கூட்டு வரக்கூடாது என்று அங்கே நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்ல, ஒரு கட்டத்தில் இவனை தனியாக உதவியாக கூட்டு வந்தால் தானே இவர்கள் உணவுக்கு மறுக்கிறார்கள், இவனையும் எப்படியும் நடிக்க வைத்து விடலாம் என்று சக்கரபாணி அவர்கள் நினைத்து அவருக்கு வாய்ப்பு கேட்கின்றார்கள். வாய்ப்பு பல இடங்களில் மறுக்கப்படுகின்றது. காரணம் சிறிய பையனை நடிக்க வைக்கக்கூடாது என்று. ஆனால் அதையெல்லாம் மீறி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்னால் நடிக்க முடியும், எனக்கு படிப்பை விட நடிப்பு தான் முக்கியம் என்று அங்கே ஒரு பொய் சொல்கின்றார்கள். காரணம் பசியின் கொடுமையால் படிப்பை விட நடிப்பு தான் முக்கியம் என்று சொல்ல அங்கே நாடகத்தில் சேர்த்து கொள்ளப்படுகின்றார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு நாடக வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. நாடகத்திலிருந்து திரைத்துறைக்கு வருகின்றார்கள். திரைத்துறையிலிருந்து தமிழக அரசியலின் மாற்றத்தையே மாற்றி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார்கள் என்பதும் நாம் அனைவரும் அறிந்த வரலாறு தான். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இங்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைத்துவிடவில்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழும் பெருமையும் உடனடியாக வந்து சேர்ந்து விடவில்லை. அதற்கு பின்னால் அவருடைய கடினமான உழைப்பு, அதற்கு பின்னால் அவருடைய கண்ணீர், அதற்கு பின்னால் பல வஞ்சகங்கள் நிறைந்திருந்தன. ஆனால் அத்தனையும் வேறறுத்து உழைப்பு என்ற அந்த உழைப்பை மட்டுமே எண்ணி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உழைத்ததன் காரணமாகத்தான் இன்றும் அவரை பற்றி பேசுகின்றோம், நாளையும் அவரை பற்றி பேசுவோம். ஆகையால் உழைப்பு என்பதுதான் ஒருவனுக்கு மிகப்பெரிய அடையாளம். உழைப்பு மட்டும்தான் அவன் வாழ்க்கையை சிறந்ததொரு இடத்துக்கு மாற்றும் என்பதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையே நமக்கு மிகப்பெரிய பாடம் என்று சொல்லி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.